அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக்கான, ஈஸியான, டேஸ்டியான ஆனியன் ரைஸ் தான் செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத பிகினர்ஸ்க்காக தான் இந்த ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறது சட்டுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் லைட்டாக தாராளமாகவே இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 பேருக்கு தான் செய்கிறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். 2 பேருக்கு செய்கிறனால நான் வந்து 2 ஆனியன் எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறா இருந்தால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆனியனை சேர்த்திட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரணும். கலர் வந்து சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டாலே போதும். அதுக்காக இப்போவே நான் வந்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையுமே சேர்த்துக்கிறேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே குழம்பு மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் வந்து இன்றைக்கி கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலா இல்லை கறி மசாலா, கரம் மசாலா ஏதாவது ஒன்று வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. சேர்த்துட்டு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லைட்டாக ஒரு 2-3 டீஸ்பூன் போல் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற்றின தண்ணியுமே வந்து நல்லாவே வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். இது வந்துட்டு இந்த சாப்பாடோட டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம தேவையான அளவு சாப்பாடை உள்ளே சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் குக் பண்ண அரிசியிலேருந்து தாங்க நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு உள்ளே சேர்த்திருக்கேன். இதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நம்ம நார்மலாக வச்ச சாப்பாடில் நீங்கள் வந்து இது செஞ்சுக்கலாம். அதேமாதிரி பேலன்ஸ், அதாவது ஈவினிங் டைம் பேலன்ஸ் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி குழம்பு எதுவுமே இல்லாதப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு சாப்பாடையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து சூப்பராக வந்துட்டு நமக்கு ஆனியன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா பெப்பர் பவுடர் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரே ஒரு பாயில்டு எக் மட்டும் வச்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.